திருமிகு லட்சுமி, இவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு பேசினாலும் திரு இபிஎஸ் முன்னிலைப்படுத்தாம பாஜக தலைவர்கள் பேசினாலும் பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறதுல அதிமுக மறுபரிசீலனை செய்யுமா இல்ல அந்த நிலைப்பாட்டில இருந்து அவங்க பின்வாங்க போவதே இல்லையா? மறுபரிசீலனை செய்யணும். அதிமுக கட்சியினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. நீங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப கம்மியா ஓட்டு வாங்கினாங்க, எப்படி வாங்குவாங்க அப்படின்லாம் கேட்கலாம். இது அசம்பிளி எலெக்ஷன்ல பெரும்பாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை இல்லை ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை டேப் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது அதிமுக தான். மறுபரிசீலனை செய்தால் எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் அது நல்லது. ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லை, தீர்மானிக்கிற இடத்துல அதிமுக இல்லை. அதுக்கு தான் நான் போன சுற்றுல பேசும்போதே அந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படி ஒரு குழு போட்டு அந்த குழுவில் அதிமுகவினுடைய ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருவர், ஒரு மிகப்பெரிய தலைவர்னு போற்றக்கூடிய ஒருவர், அவருடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் உறுப்பினராக பிஜேபி கவர்மெண்டோட எல்லா பாலிசிஸையும் செலிப்ரேட் பண்ணுற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நிர்பந்தம் எவ்வளவு தூரம் மாறி இருக்கு, அல்லது அதிமுகவில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தவிர இல்லை மற்றவர்கள் எல்லாரும் எவ்வளவு தூரம் என்ட்ரன்ஸ் ஆயிருக்காங்க, இல்லை உள்ள ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நிர்பந்தத்திலிருந்து அவர்களால் ரொம்ப சீக்கிரம் வெளியில வந்துட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே ஜனவரிக்கு பிறகு நடந்த அந்த ரைட்ஸ் எல்லாம், அதனாலதான் அது எல்லாத்தையும் அப்ப நான் கனெக்ட் பண்ண சொன்னேன். அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாமே அப்படியே தான் நிக்குது. எதுலையுமே எதுவுமே முற்று பெறவே இல்லை. இதெல்லாம் மீண்டும் எடுக்கப்பட்டா என்ன ஆகும்ன்றது அதிமுகவுடைய ஃபியூச்சரோ இல்லை அந்த லீடர்ஸ்னுடைய ஃபியூச்சரோ பெரிய குவெஸ்டன் மார்க். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் அவங்களுக்கே தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை வேணாலும் மேலிருந்து பாரதிய ஜனதா கட்சியாலேயோ அல்லது என்டிஏவாலேயோ எடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவுக்கு இப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. திரு அக்னீஸ்வரன், தொடர்ந்து இப்படி பேசுறது, கூட்டணி ஆட்சின்னு பேசுறது, என்டிஏ ஆட்சின்னு பேசுறது, பாஜக ஆட்சின்னு பேசுறது, திரு இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தாம பேட்டி கொடுத்திருக்கிறது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடிய இடத்திலேயோ எதிர்ப்பையோ கண்டனத்தையோ பதிவு செய்யக்கூடிய இடத்திலேயோ அதிமுக இல்லையா? முருகன் மாநாடு தொடர்பாக சர்ச்சைகள் வந்த போதோ, பெரியார் அண்ணா குறித்து அங்க காணொலிகள் வெளியிடப்பட்டது குறித்த விமர்சனங்கள் வருகிற போதோ அதிமுக திமுகவை தான் கடுமையாக விமர்சித்தது. நாங்க விட்டு கொடுத்துருவோமா அப்படியாக விளக்கம் தான் சொன்னது. ஆனா பாஜக தரப்பை நோக்கியோ இந்த முன்னணி தரப்பு நோக்கியோ கடுமையான விமர்சனங்களோ கேள்விகளோ இல்லை. இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டீங்களே அப்படிங்கிற கேள்விகளோ இல்லை. அதே மாதிரியான ஒரு நிலைப்படா இருக்கு. ஏன்னா 12 மணி நேரம் ஆச்சு இந்த பேட்டி வெளியாகி, 2 பேட்டிகள் உயர்மட்ட தலைவர்கள் யாரும் இன்னும் அதிமுக தரப்புல இருந்து பேசல. அது அவங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் என்ன பேசணும், எந்த இயக்கத்துக்காக நாம் ஆரம்ப காலகட்டத்தில் இன்ன வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்றத எல்லாரும் நினைச்சு பார்க்குறாங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அது பற்றி கருத்து சொல்லிக்கிறாரு. திரு கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல என்ன நோக்கம் அப்படின்றத வெளிப்படையா மக்களுக்கு காட்டணும்ல. அதை நாம் திரும்ப திரும்ப இப்படி பேசுறதுனாலயே ஒரு சொற்களை ஒரே சொல்லுதான். இல்ல அதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க ஒரு நடக்க போற சட்டமன்ற தேர்தல் சார், தொண்டர்கள் அதிமுக பக்கம் தான் 200% நிப்பாங்க சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சார் முதலமைச்சர். அது அவர்களுடைய கருத்து கணிப்புன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. இல்ல, எங்கள் இயக்கம் பாழ்படக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதனுடைய வழியிலே வந்தவர்கள். ஆகையினால இந்த இயக்கம் பால்படக்கூடாது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமே பால்படக்கூடாது. இருந்தாலும் சில ஊழல், சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதுக்கெல்லாம் நாங்க வெண்சாமரை வீசக்கூடியவர்கள் அல்ல. ஆனா பேச மாட்டேன்றாங்க அதிமுக தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். பேசுகிற பேச்சை விட பேசாத பேச்சுக்கு வலிமை அதிகமா, பேசிய பேச்சுக்கு வலிமை அதிகமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மௌனம் சம்மதமா கூட இருக்கலாம். எதுக்கு நீங்க சொல்றதுக்கெல்லாம் சம்மதம் போறதுக்கு என்ன ஒட்டுமொத்த வடநாட்டு தலைவர்களா? இந்தியா முழுவதும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். நான் நிதானத்தோடு பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் உங்களால் மீண்டும் மீண்டும் அப்படியே அரசியல் ராட்டன மாதிரி ஆடுகிறீர்கள். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய பொறுமை, அரசியல் தெளிவு, கல்வி அறிவினுடைய முன்னேற்றம் என்னன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க தமிழர்கள். உலகம் போறான் ரொம்ப சிந்திக்கிறாங்க. ரொம்ப இந்தியாவிலே டாப் மோஸ்ட் 10 பிசினஸ் எடுத்துக்கோங்க, யார் இருக்கிறா?
தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இவர்களை அடித்து நொறுக்க வேண்டும், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் உள்ளே வர வேண்டும். அதற்கு சில சித்தாந்தங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் கூட்டணி? அது வேற, அது அரசியல். நான் கேட்கிறேன், இவ்வளவு ஈழத்தை அழிச்சதுக்கு பிறகு கூட நட்பு கேடாம போச்சுன்னு சொல்லிட்டு ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? என்னைக்காவது காங்கிரஸ் பத்தி திமுக பத்தி கேட்டிருக்கீங்களா? அவங்களே துணை முதலமைச்சர் கேட்கிறாங்க. ஆனா செவிமடுக்கிறாரா தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்? ஆக இதெல்லாம் அப்படிதான். நீங்க பேசுகிற பேச்சு வலிமையானதாக, நாட்டுக்கு உகந்ததாக, ஏற்கும்படி பேசினால்தான் மக்கள் உங்களை செவிகளில் போடுவார்கள், அடுத்து மூளையில் ஏத்துவாங்க, அப்புறம் தான் இதயத்திற்கு வரும். ஆனால் செவிகளுக்கே நீங்க உங்கள் பேச்சு எடுபட மாட்டேங்குதுன்னா இறைவன் தான் காப்பாற்ற. திரு நித்யானந்தம், நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல். அதுல பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாம நடத்தப்பட்ட தேர்தல். பிரதமர் மோடி மீண்டும் வரணும் அப்படின்னு என்டிஏ பிரச்சாரம் பண்ணி கட்சியாக 11%, கூட்டணியாக 18% வாங்கினது குறித்து நாம் பலமுறை பேசியிருக்கோம். ஆனா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல்ல தொடர்ந்து களம் காண்ட தேர்தல் களம் இது. இதுல 18% என்டிஏ வைத்திருப்பதாகவே வச்சா கூட 20-25% நான் தான் கண்டுபிடிக்கிறது இல்ல, ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். 20-25% அதிமுக கிட்ட இருந்தும் வரணும்ல. தொடர்ச்சியாக அதிமுகவை இல்ல கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரி பாஜக தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள் பேசுகிற போது ஜெல் ஆகுமா, ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமான்னு நம்ம பேசணும். ஏற்கனவே அது நடக்குமா? எதிர்பார்க்கிற மாதிரி வாக்கு பரிமாறப்படுவாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கழகத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று தெளிவாக சொன்ன பிறகு அங்கே குழப்பத்துக்கு வருவார். என்ன சார் இது? கொஞ்சம் அமைதியா இருக்கு. எது தேச துரோகம்? தேச துரோகத்தை விட குல துரோகம். நாங்க சுகதேவ், ராஜகுரு, பகத்சிங் அவங்கெல்லாம் தேச துரோகமா? ஏன் வெள்ளக்காரங்க தூக்குல போட்டாங்க? அதை விட புனிதமானது குல துரோகம். முடிஞ்சுதா? அவ்வளவு முடிச்சு பேசலாமா? பேசலாம். சரி, முடியும். அதனால இல்ல சார், பொதுச் செயலாளர் இபிஎஸ், அதிமுக தீர்மானிக்க கூடாது. பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய அல்லது பெரிய எண்ணிக்கையிலே மற்ற கட்சிகளை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையிலே உள்ள கட்சி தான் முதலமைச்சராக வேண்டும் என்று கோருவார்கள். நீங்களே பேசுங்க, நான் விட்டுறேன். அது கரெக்ட். அந்த முடிவு பேச முடியும். உங்களுக்கு என்ன ஜனநாயகம் பேசினா உங்களுக்கு என்ன? 200 வருஷ கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டு மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கி நான் ஜனநாயகம் அதிமுக தான ஒருத்தர் வருவாருன்னு கேக்குறாரு. நான் ஜனநாயகம் பேசுகிறேன். பாஜக முதலமைச்சரா நம்ம அண்ணாமலையை முதலமைச்சராக்கிடுவோம் அவர் பேசல. சரி, அண்ணா திமுக ஒருத்தர் தான் வருவான்றாங்க. அப்படியாவது வெளிப்படையா சொல்லுங்க. திரும்பி ஏன் உட்கார முடியல அவருக்கு? உங்களுக்கு ஜனநாயகத்து மேல பிடிப்பு இல்ல, அதனாலதான். ஆமா, அது உங்களுக்கு. இருங்க, கொஞ்சம் இருங்க. முடிக்கணும். இல்ல வேற யாராவது மனசுல வச்சிருக்கா பாஜக? அவர் சொன்ன மாதிரி அதிக எண்ணிக்கையில வரக்கூடிய கட்சி தானே. வேற யாராவது இருக்கலாம், அல்லது அவங்க மனசுல எடப்பாடியே இருக்கட்டுமே. நாம மாத்தி சொல்ல முடியுமா? அவரும் ஒரு ஆடட் தான், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லங்க, ஏன் ஆடட்லாம் சொல்ல? இருங்க, நான் முடிக்கல. மூன்றாவது வாய்ப்பு கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. மூன்றாவது இல்லையே. இல்ல, ஆமா, மூன்றாவது வாய்ப்பு தான் அது. இடையில ஒரு வாய்ப்பு. நான் முடிச்சிடுறேன். அதிமுக பாஜகவோடு சேருவதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், அதுதான் அவர்களுக்கும் நல்லது என்று முதலமைச்சர் முதற்கொண்டு நம்முடைய லட்சுமி அவர்கள் வரை சொல்லுகிறார்கள். அவருடைய உள்நோக்கம் என்ன? அதனுடைய பயனாளிகள் யார்? திமுக தான் பயனாளி. அதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள். அதை அதிமுக புரிந்து கொள்ளும். ரெண்டாவது, தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தார்கள் என்று திமுக சொல்லுகிறது. அதையே பங்காளிகளும் சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் ஒரே சில விஷயங்களை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இல்லைங்க, அடுத்த சுற்றுல வரேன். இல்ல, இடைவேளைக்கு போகணும். சுற்று இருக்கா? உங்களுக்கு நிறைவா 3 சுற்று கொடுத்திருக்கேன்.